அல்லது மோடியை சொன்னால் ஓட்டு கிடைக்குமா என்று சொன்னால், மோடி கடந்த 10 ஆண்டு காலமாக அல்லது கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்கு செய்தது பூரா துரோகம் 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 என்று தமிழகத்தை பாரபட்சமாகவும் ஒரு தமிழகத்தை புறக்கணிக்கக்கூடிய வகையிலும் தான் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் அவர்கள் பாரபட்சம் காட்டுகிறார்கள். பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் என்றால் அங்கே வாரி வழங்குவதும், பிஜேபி அல்லாத திமுக உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட மாநில அரசாங்கங்கள் என்றால் அங்கே நிதி ஒதுக்கீடு செய்வதில் மிக குறைவான நிதியை ஒதுக்குவதும், தமிழ்நாட்டுக்கு தேவையான வளர்ச்சி திட்டங்களுக்கு அனுமதி தர மறுப்பது, ஆளுநர்கள் மூலமாக தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை எல்லாம் அனுமதி தராமல் ஒப்புதல் தராமல் இழுத்தளிப்பது அல்லது கிடப்பிலே போடுவது போன்ற எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு தொந்தரவு செய்ய முடியுமோ, தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்பட முடியுமோ அவ்வளவையும் செய்துவிட்டு அவர்களை தோளிலே தூக்கி கொண்டு அதிமுக இப்போது தேர்தல் களத்திலே நின்று கொண்டிருக்கிறார். இப்ப நான் இப்ப எல்லா கட்சியினுடைய தலைவர்களுடைய பெயரையும் சொன்னேன், எல்லா கட்சியையும் சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தப்பித்தவரை கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தப்பித்தவரை கூட சொல்வதில்லை. ஏனென்றால் அப்படி சொன்னால் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்காதுன்றது அவருக்கே தெரியும். பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்திருந்தாலும் பிஜேபி பெயரை சொன்னால் தமிழ்நாட்டில் மக்கள் யாரும் அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று தெரிந்திருக்கிற காரணத்தினாலேதான் அவர்கள் பிஜேபி என்கிற பெயரை உச்சரிப்பதற்கு தயாராக இல்லை. அல்லது மோடியை சொன்னால் ஓட்டு கிடைக்குமா என்று சொன்னால், மோடி கடந்த 10 ஆண்டு காலமாக அல்லது கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுக்கு செய்தது பூரா துரோகம் 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 என்று இருக்கிற காரணத்தினாலேதான் மோடியுடைய பெயரையும் சொல்லுவதற்கு எடப்பாடி அவர்கள் அஞ்சுகிறார்.